எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சும் என்னுடைய ஸ்டடி சேலஞ்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நான் கொடுக்கக்கூடிய ரீசனிங்கான கொஷின்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெயிட் லாஸ்க்கு நான் ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கும் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. பட் நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் எவ்வளோ கேஜிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா 250 கிராம்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கேன். நேற்று 61.05 அப்படின்ட்டு இருந்தேன். இன்றைக்கி 60.80 கேஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியூஸ் ஆகிருக்கேன். வெயிட் லாஸ் ரொட்டீனில் நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். படிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் 11:30 போல் படிக்க ஆரம்பித்தேன். 11:30 எனக்கு பசங்க வரத்துக்கு 3:30 ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் இன்றைக்கி வெங்கடேசன் புக்கில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நோட்ஸ் எடுக்க நான் ஆரம்பிச்சிட்டேன். நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்தவங்களோடது படிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன மைண்ட் செட்டில் எடுத்தாங்க, அவங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்தால் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு உங்களுடைய மைண்ட் செட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. மற்றவங்களுடைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. மற்றவங்களுடைய நோட்ஸை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுடைய நோட்ஸையும் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போவே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா அப்படிங்கிறது வரும். 3:30 5 o'clock குழந்தைங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5 6 வரைக்கும் நான் ரெகுலராக வாக்கிங் போவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த 5 6 வரைக்கும் கொஞ்சம் டைமில் பசங்களோட நான் ப்ளே பண்ணுவேன். மற்ற டைமில் என்னுடைய வாக்கிங்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். கரெக்டாக 1 ஹவரில் நான் 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. எனக்கு பிஃபோராக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கொஞ்சம் ஒரு 1000-2000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் 5 6 வரைக்கும் கம்பல்சரி நான் 5000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் சரி, இல்லை டயட் ஃபாலோ பண்ணலைனாலும் சரி, நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவேனான்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. ஆனால் வாக்கிங் போகாமல் இருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாக்கிங் போகும்போது தான் நான் நிறைய வெயிட் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணுறதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் ஃபாலோ பண்ணாமல் ஒன்ஸ் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒன்ஸ் பாருங்கள், அதே மாதிரி வாக்கிங் போகாமல் ஒன்ஸ் பாருங்கள். இது மூணுத்தில் உங்களுக்கு எதில் வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான் அப்படிங்கிறத கொண்டு போங்க. 550க்கு என்னுடைய 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சும் என்னுடைய ஸ்டடி சேலஞ்சும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன்.